தடுப்பூசி பற்றி எல்லாம் பேசிட்டோமா, கடைசியாக டப்பு. அதாவது டாக்டர் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு என்ன காசு தெரியுமா, நாங்கள் ஏன் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போய் போட்டுக்கிறோம், இதெல்லாம் காசு ரொம்ப அதிகமாகுதுங்கிறத நாங்கள் போய் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நியாயமான கேள்வி, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த நோய் வந்தால் அந்த நோயுடைய தன்மை, அதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நாட்கள், பணம், மன உளைச்சல், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். உதாரணமாக ஒரு டைஃபாய்டுன்னு எடுத்துக்கோங்களேன். டைஃபாய்டு வேக்சின் வந்து முதல்ல குழந்தை சஃபர் பண்ணுது. ஒரு 5-7 நாள் வரைக்கும் படுக்க அதுக்கு ஒரு ஆகாரங்கள்லாம் ரொம்ப ரிஸ்ட்ரிக்டடாக தான் கொடுக்க முடியும். இதில் யாராவது 2 பேரண்ட்ஸும் ஒர்க்கிங்னா முடிஞ்சு போச்சு கதை. யாராவது ஒருத்தர் வந்து லீவ் போட்டாகணும். ஒருத்தர் ஒர்க்கிங்னா கூட அவருக்கு வந்து அங்கே ஆஃபீஸில் வேலையே ஓடாது. ஐயோ டைஃபாய்டு ஜுரம்னு சொல்லிட்டாங்களே, எப்போ சரியாகும், எப்படி எழுந்து நடப்பான், எப்போ சரியாக சாப்பிடுவான், மெலிஞ்சு போயிட்டானே, வெயிட் குறைஞ்சிச்சு, இவ்வளவு கவலைகள், இவ்வளோ நாட்கள், இவ்வளவு செலவு அந்த நோய்க்கு. இது தேவையா? ஒரு ஊசி போட்டு போயிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி யோசிங்க, முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து எல்லா ஊசியும் அட் அ டைம் போட்டுக்கணும் அப்படிங்கிறது இல்லையே, நீங்கள் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைஃபாய்டு போடுறீங்க, ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஒன்று போடலாம். இப்போ நம்ம அக்ஷய திருதி வருதுன்னா பணம் சேர்த்து வைக்கலையா, தீபாவளி வருதுன்னா பணம் சேர்த்து வைக்கலையா, யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி இதுக்கு வந்து சிறுக சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு 200 ரூபா 300 அந்த மாதிரி சேர்த்து வச்சா கூட ஒரு வேக்சினுக்கான பணம் ஒரு 3 மாதத்துலேயே சேர்ந்துடும். திருப்பி அடுத்த வேக்சினுக்கு ஒரு 3 மாதம் கேப் விட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கேப் விட்றதுங்கிறது மேட்ரே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா?